கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அந்த கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிரம்பிய ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிலிருந்து சில முக்கிய அம்சங்களை இந்து தமிழ் திசை கொடுத்திருக்கிறது. விரிவான அறிக்கையை நான் புரட்டி பார்த்தேன். அது 400 பக்கத்துக்கு மேல் வரக்கூடிய ஒரு ஆவணம். அதில் நிறைய படங்கள் தான் இருக்குனாலும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவதற்கு இருக்கு. இப்பொழுதைக்கு முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இந்து தமிழ் திசை கட்டுரையை அடிப்படையாக வைத்து அவங்க ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவர் என்ன ஒரு இடத்துல, முதல் பக்கத்தில் இல்லை, பின்னாடி ஒரு இடத்துல சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற பல புத்தகங்களை எழுதியுள்ள இறையன்புடைய ஒரு கொட்டேஷன் மேற்கோள் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷனாக ஒன்று தூக்கி எடுத்து வச்சுட்டாரு. நான் நேர்மையாளன், நான் சர்வாதிகாரியாக மட்டும்தானே இருக்க முடியும், நான் ஒரு அன்பான சர்வாதிகாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இது மகா அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிடுவோம். அவர் லீ குவான் யூ அப்படின்லாம் படங்கள்லாம் உள்ள போட்டிருக்காரு. அவர் சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் இந்த அன்பான சர்வாதிகாரம் என்பதெல்லாம் இன்றைக்கு கட்டாயமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது யாராக இருந்தாலும் சரி, அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அப்பா ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த சர்வாதிகார பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் சொன்னதற்கு இணங்க அதோடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துலையோ எங்களை மிரட்டி பணிய வைக்கிற இடத்துலையோ இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுப்போம், அண்ணன் சீமானோட சேர்த்து. இப்போ சில கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்ப்போம். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு கூக்குரல் அவர்கிட்டேருந்து வருது. சென்னை மட்டுமே தலைநகராக இருப்பதால கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கிறது. இவை அனைத்தையும் தேடி மக்கள் சிற்றூர்களில் இருந்து நகரத்தை நோக்கி வருவதால் சென்னை பிதுங்கி வழிகிறது. உயிரை சுமந்து செல்கிற அவசர ஊர்தி கூட சரியான நேரத்துக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதே நிலை நீடித்தால் சென்னையின் நிலை மேலும் சிக்கலாகலாம். இது ரொம்ப உண்மை, மிகச் சரியான விஷயம் இது. அதனால் நிர்வாக வசதிக்காக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி உட்பட அனைத்தும் பரவலாக சென்றடைய நாம் தமிழர் அரசு தலைநகரை பரவலாக்கும் அப்படின்னு ஒரு பேசிஸ் முன் வச்சுட்டு 5 இடங்களை தலைநகரங்களாக சொல்றாரு. ஒன்று சென்னை இருந்தாகணும், அது தொழில்நுட்ப தலைநகரம் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறாரு. திருச்சியை நிர்வாக தலைநகரமாக, முதன்மை நிர்வாக மையமாக, நம்ம ஏற்கனவே நானே ஒரு சில காணொலிகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். திருச்சியை ஒரு 2ஆம் தலைநகரமாகவாவது அறிவிக்கலாம். முக்கியமாக KN நேருடைய பேச்சிலிருந்து தொடங்கி அவர் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாக அவர் சில சப்மிஷன்ஸ் கொடுக்குறாரு கனிமொழிகிட்ட. அதை அடிப்படையாக வைத்து நான் திருச்சியை ஒரு தமிழகத்துடைய மையமாக இருக்கக்கூடிய நகராக இருப்பதனால அதை விரிவுபடுத்தி அதை முக்கியமான ஒரு பெருநகரமாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இந்த 5 தலைநகரம் அப்படிங்கிறது கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகராகவும், மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகராகவும், கன்னியாகுமரி தமிழர் மெய்யியல் தலைநகராகவும் செயல்படும் அப்படிங்கிறதுல இந்த பின்னாடி அவர் சொல்ற 3யும் அரசுக்கு ஒரு ரோலே இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அப்போ அரசு வெறும் அறிவித்தலோட அது நின்று போயிடும். அங்கே நீங்கள் சில கட்டடங்களை கட்டலாம், ஆனால் மக்கள் குழுமுவது கிடையாது. மக்கள் குழுமுறது 2-3 காரணங்களுக்காக தான். ஒன்று, அங்கே அரசு இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்கள் அங்கே போக வேண்டியதாக இருக்கும். அதனால தான் மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஒரு கிளை அமைக்கப்பட்டது. தென் மாவட்டங்கள் எல்லாம் சென்னை வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லாமல் இன்றைக்கு தங்களுடைய தேவைகளுக்கு அவங்க நேராக மதுரைக்கே போயிடுறாங்க. ஆனால் அடுத்து உச்சநீதிமன்றம் போகணும்னா உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் தில்லிக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அங்கேயும் ஒரு ப்ரப்போசல் வருது. இதை ஒரு 4 இடங்களில் வைக்கலாமா? பெரும்பாலான விஷயங்களை இப்போ தென் மாநிலங்கள் தங்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற கிளையிலேயே பார்த்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரப்போசல் ஒன்று இருக்கு. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு மையமாக ஒரு அரசின் தேவை, அரசின் அங்கங்களின் தேவை. அது காவல்துறை தலைமை இடமாக இருக்கலாம், நீதித்துறை தலைமை இடமாக இருக்கலாம், கவர்னன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் துறை அரசின் தலைமையகமாக இருக்கலாம்,
செக்ரட்டேரியட். இதற்கெல்லாம் நம்முடைய வேலைகளை வந்து செய்வதற்கு, அது டிரான்ஸ்ஃபருக்காகவோ இல்லை ஏகப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் இங்கே வர வேண்டியதாக இருக்கிறது. அமைச்சர்களை பார்ப்பதற்காகவோ இதுக்காக நீங்கள் இங்கே வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இது ஒரு காரணம். இரண்டாவது வசதி வாய்ப்பு. இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க வேலைகள் கிடைக்கின்றன என்றாலும் ஒருவர் ஏன் சென்னைக்கு வருகிறார்? ஏன்னா சென்னையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை என்பது வேறு மாதிரியான வேலை. அது அதிக சம்பளம் தரக்கூடிய வேலை, அதிக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீர்கள், உங்கள் ஊரில் அது வந்து விழுப்புரமாக இருக்கலாம், திண்டுக்கல்லாக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், ஒட்டஞ்சத்திரமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு லெவல் வந்த உடனேயே போய் சென்னையில் போய் உங்களுடைய தலைமையகத்தை நீங்கள் மாற்றி அமைக்கிறீர்கள். பெரும்பாலும் அதான் நடக்குது. அதற்கு பிறகு நீங்கள் இந்திய அளவுக்கு போகணும்னா நீங்கள் வந்து மும்பைக்கோ தில்லிக்கோ கூட போக வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகர்னு நீங்கள் தூக்கி மதுரையில் ஏதாவது வச்சிங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் என்ன கர்நாடக இசை கலைஞர்கள் அத்தனை பேர் நீங்கள் இனிமேல் போய் அங்கே போய் கச்சேரி பண்ணுங்கள். நீங்கள் டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம், பரதநாட்டியம் மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுறவங்கலாம் நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு இவை எல்லாமே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நடக்கின்றன. பெரும்பாலும் சென்னையில் தான் நடக்கின்றன. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கலை மற்றும் பண்பாட்டு தலைநகராகவும் இன்றைக்கு சென்னை தான் இருக்கிறது. அது நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டெல்லாம் மாற்ற முடியாது. சரி, கன்னியாகுமரிக்கு ஏதாவது ஒன்று போடுவோம், கடை கோடியிலையும் நம்ம இருக்கணுமே அப்படின்ட்டு, சரி மெய்யியல் தலைநகர்னு வச்சுக்கோ. அப்படியே தமிழ்னெல்லாம் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். மெய்யியல் மெய்யியல் அப்படின்னு, ஃபிலாசபி. உடனே அவன் வந்து தினம் தினம் காலையில் எழுந்த உடனே நம்முடைய இன்றைய தேவை மெய்யியலில் நாம் என்ன செய்வது அப்படின்னு பார்க்குறான்னு. மொத்தம் 3.25 பேர் கூட வரமாட்டான். அதுக்கு போய் நீங்கள் கன்னியாகுமரியில் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? வேணா உங்கள் நெய்தல் படையோடைய தலைமையகமாக கூட அதை வச்சிங்கன்னா ஒரு 15 பேராவது இருப்பாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு மெய்யியல் தலைநகர் அப்படின்னு சொல்கிறது. கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகர், அது ஆல்ரெடி 2வது வணிக மற்றும் தொழில் தலைநகராக அது ஏற்கனவே இருக்குது. சென்னை தான் அங்கேயும் முதல். சென்னைன்னு நம்ம சொல்லக்கூடியது இப்பொழுது இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இந்த 4 மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. இந்த இடத்துல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வணிகம் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர நீங்கள் சொல்லலாம், இங்கே அங்கே ஈரோட்டில் போனீங்கன்னா என்ன நடக்குதுங்க, அங்கே ஜவுளி இருக்குங்க, நீங்கள் அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ். ஆனால் பெரும் வர்த்தகம் அப்படிங்கிறது இங்கே தான் நடக்குது. இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா சில கிளஸ்டர்ஸை உருவாக்குறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த நிர்வாக தலைநகரம்ங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். திருச்சி நிர்வாக தலைநகரமாக ஆவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமே. சென்னையிலிருந்து கம்ப்ளீட்டாக அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத நகர்த்தி, இன்க்ளூடிங் ஈவன் ஹைகோர்ட் நீங்கள் நகர்த்திட்டு போனீங்கன்னா, அப்போ இன்ஸ்டெட் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தோட கிளையை திருச்சி கொண்டு வரலாம், அல்லது அதை மதுரையிலே விட்டுறலாம். அல்லது நீங்கள் திருச்சி மதுரை காம்ப்ளெக்ஸ், ஏன்னா திருச்சிக்கும் மதுரைக்கும் ரொம்ப தூரம் இல்லை, 1 hour 1.5 ஹவர்ஸ்க்குள்ள அங்கே போக முடியுது. இன்னும் மிகப்பெரிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கி, 8 லேன் 10 லேன் நெடுஞ்சாலைகளை உருவாக்கி, அதிவேக விரைவு ரயில்களை இந்த 2 நகரங்களுக்கு இடையும் உருவாக்கி, மதுரைக்கும் திருச்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. இடைப்பட்ட பகுதிகள் எல்லாம் நன்றாக வளர்ந்து விட்டால் மதுரை திருச்சி ட்வின் சிட்டிஸ் என்று ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸை தமிழகத்தின் மத்தியில் நம்மால் உருவாக்க முடியும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவாக எனக்கு தெரியுது. அதை நிச்சயமாக நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை தாண்டி கோயம்புத்தூர் இப்பொழுது இருப்பது அப்படியே தான் இருக்கும். மொழி, கலை, பண்பாடு, மெய்யியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜாலிக்காக எழுதலாம். ஏன்னா அதுவும் இல்லைன்னா அப்புறம் எப்படி தமிழர்கள் ஒரு முழுமையான நோக்கில் வந்து உலகத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சும்மா அதெல்லாம் போடுறது. இவையெல்லாம் தமிழர்களுடைய வாழ்வியலில் மிகச்சிறிய அங்கத்தை வகிக்கின்றன. தமிழனுடைய கலை, பண்பாடு, மெய்யியல் அப்படின்னா தமிழ் சினிமா தான். அதனால் அதை நம்ம வந்து அதை விட்டுருங்க. நீங்கள் அதை மாற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரூல் போட்டோ அல்லது ஒரு சட்டம் போட்டோ எல்லாம் மாற்ற முடியாது. அது நடக்கிற போக்கில் அது நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சிறுபான்மையினர் மொழியை வளர்க்கிறோம், கலையை வளர்க்கிறோம், மெய்யியலில் சில செயல்பாடுகளை செய்கிறோம்னு ஒரு ஓரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தலைநகரமெல்லாம் தேவையில்லை. ஸோ அதோட அந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். அடுத்து பெண்களுக்கு தனித்தொகுதி. பெண்களுக்கு தனித்தொகுதியில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்படி வழங்கப்படவில்லை. அதற்கு நாங்கள் போராடி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஏற்கனவே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிகளில் செய்யப்படும்ங்கிறதுக்கு ஒரு வரைவறிக்கை பல ஆண்டுகளாக அது தூங்கிக்கிட்டு இருக்கு. எந்த அரசும் அதை செய்வதற்கு முன் வர மாட்டேன் என்கின்றன. அதற்கு பல சிக்கல்கள் இருக்குது. மனசு தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு
எங்கே லோ ஸ்டேக்ஸ் இருக்கோ, உள்ளாட்சியில் லோ ஸ்டேக்ஸ், அதனால நீங்கள் பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே 50% பெண்களை நிறுத்துகிறார். அதில் வந்து சீமானுக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும். அது ஒரு தில்லா அவர் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த எண்ணத்துக்காக அவர் நிற்கிறாரோ அதை செயல்படுத்தி காட்டுகிறார். இப்போ இந்த 30% இடஒதுக்கீடு என்பதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அரசியலில் பெண்களுக்கு சரியான மாதிரியான உரிமை தரப்படணும். முதல்ல 30 கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா 50க்கு போகிறதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து திமுக போன்ற கட்சிகளுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம், அதை நாம் தமிழர் அதை நீட்டிக்கிறது, அவ்வளோதான். மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி. ஸோ எஃபெக்டிவ்லி அவர் வந்து என்னென்ன இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மைய அரசுக்கு எக்கச்சக்கமான பலம் இருக்கு, அவர்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாநில அரசுகளுக்கு இல்லை. ஏன்னா அப்படித்தான் வந்து அம்பேத்கர் அவர் கூட இருந்தவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது அப்படித்தான் அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதெல்லாம் லிஸ்ட் கொடுக்குறாரு. இதில் வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு சட்டங்களை இயற்றலாம், மாநில அரசுக்கு எவ்வளவு துறைகள் இருக்கின்றன, கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இருவரும் சேர்ந்து சட்டம் இயற்றக்கூடியது அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு. அப்போ வந்து மத்திய அரசிடம் தான் எக்கச்சக்கமான அதிகாரம் குவிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை மாற்றி அனைத்து துறைகளிலும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி இவர் முழுமையாக புரிஞ்சுக்கல. நீங்கள் இந்தியா என்பது பிரிட்டன் அல்ல. பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மைய அரசு இருக்குது, அதற்கு பிறகு நேராக உள்ளாட்சிக்கு ஈக்குவலண்ட் தான். இங்கே மாதிரியான 3 tier சிஸ்டம் கிடையாது, அங்கே 2 tier சிஸ்டம். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 3 tier சிஸ்டம் இந்தியா மாதிரியே தான். ஈவன் அமெரிக்காலேயே அங்கே மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருந்தாலுமே பல விஷயங்களில் அங்கே இருக்கக்கூடிய மைய அரசு, ஃபெடரல் கவர்மெண்ட், அவர்கள் தான் செய்ய முடியும். ஒரு ரேஞ்ச் ஆஃப் விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதில் உதாரணத்துக்கு மிலிட்ரி தொடர்பானது, அயலுறவு தொடர்பானது. இந்த அயலுறவு தொடர்பானதுங்கிறதுனால சொல்கிறேன், தலைவர் அயலுறவு தொடர்பாக, அதுவும் முக்கியமாக அவருக்கு அயலுறவுனா ஒன்று தான், இலங்கை மட்டும்தான். அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஸோ அயலுறவு தொடர்பான விஷயங்களில் அங்கே அமெரிக்காவின் மாகாணங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மிலிட்ரி தொடர்பானதில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பல விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே மைய அரசு என்பதற்கு விரிவான சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போதான் வந்து அந்த நாடு கட்டுக்கோப்பாக ஒற்றை நாடாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அது கொடுக்கப்படுது. அனைத்து வகையான துறைகளுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்கிற வகையில் இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய மாற்றம் கொண்டு வர பாடுபடுவோம். முதல்ல எந்த ஒரு அரசுமே எந்த ஒரு அமைப்புமே தான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரத்தை விட்டு தராது. இதற்குனே நீங்கள் ஒரு அரசை உருவாக்கி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் இருக்கும் வரை இது நடக்காது. நீங்கள் புதிதாக ஒரு கட்சி கூட்டணி, அதில் காங்கிரஸும் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதாவும் இருக்கக்கூடாது. இவர்கள் மைய ஆட்சியை விரும்பக்கூடிய கட்சிகள். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தனி, அதாவது வந்து திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது நாம் தமிழர் நாளைக்கு வந்து தனிப்பெரும்பான்மையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறார்கள்னு வச்சுப்போம். ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அதிகமான இடங்களை பெற்று, அதில் வந்து மாநிலங்களவையிலும் அதிக இடம் பெற்று, மக்களவையிலும் இடம் பெற்று, 3/2 பங்குக்கு மேல் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து, அதற்கு பிறகு சில செயல் திட்டங்களை கொண்டு வந்து பலவேறு சட்டங்களை மாற்றி, அப்போ கூட கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு ஒன்று இருக்குது, அதை சுப்ரீம் கோர்ட் வந்து தடுத்துரும். ஆனால் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வச்சுப்போம். அண்ணன் சீமானுக்கு வந்து இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரவர்சி லெவலை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. தமிழர்களுக்கு முன்னுரிமை 2 இடத்துல அவர் இதை பற்றி பேசுகிறார் அந்த அறிக்கையில். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன், அதை பற்றி மேலோட்டமாக ஒரு பத்தியில் அப்படியே கடந்து போயிடுறாரு. பல இடங்களில் வந்து நாற்று நடுவோம், மீன் வளர்ப்போம், கோழி பிடிப்போம் அப்படின்லாம் வந்து பக்கமாக வந்து விவசாய மேனுவல் மாதிரி மாற்றிருக்காரு. ஆனால் ரொம்ப முக்கியமான கொள்கையான இதை வந்து ஒரு பேராகிராஃபில் கடந்துடுறாரு. இந்த ஒரு பேராகிராஃபில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையில் தமிழ் குடிகள் பயன்பெறுவதில்லை அப்படின்னு ஒரு டபார்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஒரு சென்சஸ் ஒன்று நடத்தி தமிழ் குடிகளுக்கு அதிக இடங்கள் கிடைப்பது போல இந்த இடஒதுக்கீடு மாற்றியமைக்கப்படும். திமுக என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திமுகவுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் ஒன்று, உங்களுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் அப்படிங்கிறது டோட்டலி வேற. உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லை,
தமிழ் குடிகளுக்கு அதிக இடங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேசிக் ஒன்லைனர். இதோடைய அடுத்த எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 85-15 அப்படின்னு ஒரு கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரீங்க. சொல்கிறாரு, அதாவது தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, இதில் யார் தமிழ் மக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வரும். சமீபத்தில் தன்னுடைய ஜாதியை வெளிப்படுத்திய 2 பேரை நான் எடுத்துக்கிறேன். பாக்யராஜ், பார்த்திபன் என்னும் 2 சினிமா நடிகர்கள், இயக்குனர்கள். அவங்க நாங்கள் பெருமையாக நாயுடு அப்படின்னு சொல்லி ஆந்திராலெல்லாம் போய் அவங்க பேசியிருக்காங்க. சீமானை பொறுத்தவரை இவர்கள் தமிழர்கள் கிடையாது. அப்போ இவங்களுக்கு இவங்கெல்லாம் அந்த அந்நிய பிராக்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால நம்ம இது குறித்து பாக்யராஜ் என்ன நினைக்கிறார், இது குறித்து பார்த்திபன் என்ன நினைக்கிறார், எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாங்கல்ல. அதனால அவர்கிட்ட இதை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா 85% தமிழர்களுக்கு. யார் தமிழர் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம். மீதி 15% பொதுவாக மற்றவர்களுக்கெல்லாம். அதுலேயும் கூட சரி, இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அதற்கு இணையாக இங்கே நாங்கள் தமிழகத்தில் ஆந்திரர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட் இது. இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விவாதம், சர்ச்சை ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ பலருடைய கருத்தாக்கம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறத முற்றிலுமாக மாற்றி அமைக்க விரும்புகிறார் அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கலாம். நாம் தமிழர் அரசானது தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளுக்கு இடப்பங்கீட்டில் முன்னுரிமை வழங்கும். பிற மொழிவழி மாநிலங்களில் தமிழின மக்களுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதே முன்னுரிமை பிற மொழி வழி தேசிய இன மக்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும். அப்போ அவர் இந்தியாவையே பல தேசிய இன மக்கள் குழுக்களாக அவர் பார்க்கிறார். அதை பற்றி அவர் தெளிவாக ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க தேசியத்தையும் குடியுரிமையும் இரண்டாக பாருங்கள். நாங்கள் குடியுரிமை வழியில் இந்தியர்கள், கடவுச்சீட்டு, இந்திய கடவுச்சீட்டு. ஆனால் தேசிய இனம் என்றால் நாங்கள் தமிழர்கள். அது ரெண்டும் தனித்தனியானது. அடிப்படையானது தேசிய இனம், அது மொழி வழி தேசிய இனம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒன்றியமாக ஒன்னா சேர்ந்திருக்கோம். அது இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு குடியுரிமை மட்டும்தான். அது ஒரு பேப்பர் மட்டும்தான். ஆனால் எங்கள் ரத்தத்தில் கலந்தது மொழி அப்படின்னு. இது எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி கான்செப்ட். இந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நாம் தமிழர் பேசுவது கம்ப்ளீட் ரைட் ஆஃப் சென்டர். ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது முற்றிலுமாக இடதுசாரி பொருளாதாரம் இவங்க பேசுறது. அதனால தான் கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. விவசாயம், என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. தொழிற்சாலைகள் பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தண்ணீரை விற்கக்கூடாது, அது ஜீவாதாரமானது, அதை விற்கக்கூடாதுன்னு. மருந்தும் அப்படிப்பட்டது தான். மருந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா நாளைக்கு? இது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. முதல்ல அவைலபிலிட்டி மூலமாக இந்த தண்ணீர் விற்பனை அப்படிங்கிறத நிறுத்திடலாம். நீங்கள் சிம்பிளி சுத்தமான குடிநீர், இன்றைக்கு மத்திய அரசு ஜல் ஜீவன் மிஷன் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. அது இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, அவன் தண்ணி விற்கிறவனை போய் தடுக்கிறது இல்லை. நீ எங்கள் வீட்டில் பைப்பை திறந்தா எனக்கு வேண்டிய அளவு தரமான தண்ணீர் கிடைத்து விட்டது என்றால் நான் எதுக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்குறேன்? நான் வாங்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் அதை பண்ணுறதை விட்டுட்டு நாங்கள் தண்ணீரின் விற்பனையை தடுப்போம் அப்படின்னு சொல்கிறது அபத்தமானது. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, தொழிற்சாலைகளை பற்றி, தொழிற்சங்கங்களை பற்றி, அதெல்லாம் இடதுசாரி கருத்துக்கள். ஸோ அவர் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் விச் இஸ் வெரி ரெக்ரெசிவ். என்ன கேட்டால் விவசாயம்தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. உலகத்தில் எந்த இடத்துலையுமே அது அவ்வாறு நடக்கிறது இல்லை. விவசாய உற்பத்தி அதிகமாக 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 பர் ஏக்கரேஜ் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைய போகிறது. இப்போ நம்ம ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எஃபிஷியன்சி எப்படியோ அதிகமாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த மெஷின்ஸை பயன்படுத்த ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும். அதை இயக்குவதற்கு ஒரு ஆள் போதும். அப்போ விவசாயம் ஜவுளித்துறை மாதிரி இன்னொரு தொழில்துறை மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட. அப்போ போய் இந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் இப்படி பண்ணணும், ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கணும், அது அவனுக்கே தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்லவே வேண்டாம். எங்கே மேக்ஸிமம் ரெவென்யூ வருங்கிறத அவன் பார்த்துப்பான். நீங்கள் அவனுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பாலிசி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுங்கிறத தாண்டி ஒன்றுமே நடக்காது. சரி, அடுத்து தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை, இது ஏற்கனவே பேச்சு வார்த்தைகளில் இருக்குது. அது தமிழகத்தில் வரணுமா, ஏன் தமிழகத்தில் தான் வரணும் அப்படின்னு ஆந்திராவும் கர்நாடகாவும் கேட்பாங்க. பட் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது வைக்கலாம் முடியாது. அப்போ அது நிறுத்து போயிடும்.
அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளவு, அப்போ அதுதான் உயர்நீதிமன்றம். இப்போ என்னடா ஆகிடும்னா இது ஒன்று பண்ண முடியும். எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா வந்து நான் இது சில நேரங்களில் பேசியிருக்கேன். உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது சாதாரண வழக்குகளை எடுத்துக்கொள்ளாது. கான்ஸ்டிடியூஷனை பற்றி மட்டும்தான் அது கவலைப்படும். இதுதான் வந்து அமெரிக்காவின் நிலைப்பாடு. அமெரிக்காவில் நீங்கள் ஒரு கேஸை நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் அங்கே மொத்தமாகவே வந்து மிகச்சில ஒரு 10 பேர் தான் நீதிபதிகளாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 50, 60 பேர், 70 பேர் நீதிபதிகள். எல்லாம் 2 பேர் அடங்கிய பெஞ்சாக இருக்கும். ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் காமிக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு வந்து என்ன பெருசாக என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஐயா நீங்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கே போங்கள் அப்படின்னு அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. இதுக்கு நீங்கள் கிட்டக்கவே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அங்கே கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டா அது டெல்லியில் இருக்கட்டும், சத்தீஸ்கரில் இருக்கட்டும், நமக்கு கவலையே கிடையாது. கான்ஸ்டியூஷனல் வழக்குகள் மட்டும்தான் அங்கே போகும். பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் அங்கே போகிறாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்திலேயே நம்ம வந்து உயர்நீதிமன்றம் தான் ஃபைனல், இன்க்ளூடிங் மரண தண்டனை குறித்து. ஒரு ஆளுக்கு மரண தண்டனைங்கிறத அந்தந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் முடிவு செய்திடும். அதோட முடிஞ்சு போய்டும். இப்போ அதற்கான சட்டத்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் விரைவாக முடிஞ்சிடும். கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ இருக்கா, 10 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க. மல்டிபிள் பெஞ்சஸ் உருவாக்குங்க, இல்லை அத்தனை பேர் சேர்ந்து விவாதிங்க. அப்போ வந்து ஒரு ஒத்த படையில் இருக்கணும், 9 பேர் இருக்கணும், 7 பேர் இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான் உச்சநீதிமன்றம். இது எல்லாம் உயர்நீதிமன்றத்தில் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அதிகப்படுத்துங்க, வழக்குகளை விரைந்து இங்கே பாருங்கள். அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ், அடுத்து ஹைகோர்ட், அந்த ஸ்டேட் ஹைகோர்ட், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு, ஓவர். அதை பண்ணலாம். அப்புறமா அது வந்து தமிழில் தான் விவாதிக்க வேண்டும். நான் கூட ஆரம்பத்தில் அது வந்து ஆமாம் இல்லை பாவம், ஒரு யார் அந்த வழக்கு எடுத்திருக்காரோ அவருக்கே புரியாத மொழியில் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நானுமே யோசிச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். உண்மையிலேயே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கீழமை நீதிமன்றங்களில் கூட அந்த வழக்கை தொடுத்தவர் வாதிட முடியாது. அவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வழக்கறிஞர் தான் வாதாடுறாரு. மட்டும் ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம ஏதாவது பதில் சொல்லுவோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மற்றபடி வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு கண்ணில் அந்த பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. பெரும்பாலான சிவில் வழக்கில் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. 2 தரப்பும் வாதிடும். அதுக்கப்புறமா அவங்க வந்து இதுதாங்க முடிவு அப்படின்னு வந்து நம்மகிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. கிரிமினல் வழக்குகளில் நம்ம வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கூட நம்ம தீர்மானிச்சுக்கலாம். நம்ம கேட்டு எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வாதிடணுமே தவிர அவர் என்ன மொழியில் வாதிட்டா என்னங்கிறத பற்றி நமக்கு என்ன கவலை. உயர்நீதிமன்றத்தில் வந்து உச்சநீதிமன்றத்திலையோ உயர்நீதிமன்றத்திலையோ எந்த மொழியில் வாதிடணுங்கிறத பற்றின ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்புறமா இந்த அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து தன்னலம் சார்ந்த கொடுமையான ஆட்சி முறை இருக்குது. அதை நம்ம தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும்னு என்ன உத்தரவாதம் நீங்கள் தரீங்க? நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு சீமான் அண்ணனை வந்து நம்ம அன்பான சர்வாதிகாரியை ஆக்கிடுறோம். வந்த முதல் நாளே தெருவில் போகிற 4 பேரை பலர் நீங்கள் அரைஞ்சிங்கன்னா நாங்கள் உங்களை என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு பதவியை கொடுத்ததுக்கு பிறகு உங்களை நாங்கள் பதிலுக்கு 4 தடவை வந்து பலர்னு அறைய முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் அந்த சர்வாதிகாரமெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் வந்து இப்பொழுது இருக்கிற நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் தன்னலம் சாராத ஆனால் சர்வாதிகாரம் இல்லாத ஒருவராக நீங்கள் ஆட்சி நடத்துங்க. இந்த சர்வாதிகாரம்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா இவர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்கிறாரு. பக்கத்துக்கு பக்கம் படங்களை போட்டு தள்ளியிருக்காரு. அவர் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசின் சின்னத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல திருவள்ளுவரோட சின்னத்தை வைப்பேன் அப்படிங்கிறாரு. சரி வச்சுக்கோங்க, என்னுடைய முகத்தை வைப்பேன் அன்பான சர்வாதிகாரியாக அப்படின்னு அவர் சொல்லாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் வரிசையாக பல்வேறு தலைவர்கள், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, மச்சான் அப்படின்லாம் வந்து நிறைய பேரை சொல்கிறாரு. தலைவருக்கு ஒரே ஒரு வெளியுறவு கொள்கை தான் இருக்குது, அது ஈழத்தை எப்படியாவது அமைத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிரபாகரனுடைய இதையும் போட்டு வச்சுருக்காரு. இந்த அரசு முத்திரையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு முத்திரையில் ஒரு சின்னதாக ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த ₹1 காயினில் அந்த அசோகன் அந்த இலச்சினை இருக்கு இல்லையா, சிங்கங்கள் 4 தலை சிங்கமோட 3 தலை தெரிஞ்ச மாதிரி அதை குட்டியாக அதை ₹1 திருப்பி வச்ச மாதிரி இருக்குது போட்டுட்டு, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டு நடுவில் திருவள்ளுவர் இருக்கார். வெள்ளை கலரில், காவி கலர் இல்லை, வெள்ளை தான். 2 பக்கமும் 2 மாடு அவரை முட்டை வருது. பாவம், அவரை ஏன் இந்த மாடுகள் முட்டை வருது அப்படின்னு தெரியல. அது பார்த்தா அது வந்து காலமாடா என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. நல்ல பெரிய திமிழ் இருக்குது. அப்புறம் 2 பனைமரம் இருக்குது 2 பக்கத்துலையும். அது பனைமரம் அப்படின்னு நான் முடிவுக்கு வரேன். அதுலேருந்து ஏன்டா கோயிலை தூக்கின அப்படின்னு சில பேர் ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு கொடி வந்து இவருக்கு அந்த மூவேந்தர்கள் தான் மனசில் இருக்குது. அதனால் மீன், புலி,
அப்புறம் வில் சேர சோழ பாண்டியர்களுக்காக அதை கொடுத்துட்டு வெல்க தமிழ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் சங்க காலத்தில் இந்த மூவேந்தர்கள் இருந்தாங்களே தவிர எக்கச்சக்கமான மற்ற குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. இந்த மூவேந்தர்களுமே கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் பெருநில மன்னர்கள் இல்லை. அவர்களும் குருவை விட கொஞ்சம் பெரிய குறுநில மன்னர்கள், அவ்வளவுதான். அவர்கள் மிகப்பெரிய பிரதேசத்தை ஆள்வது என்பது 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திற்கு பிறகுதான் பாண்டியர்கள், பல்லவர்கள், அதற்கு பிறகு வந்த சோழர்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய தொப்புள் கொடி உறவான சேரர்கள் மலையாளத்தானே ஆயிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஏன் இந்த 3 பேரை மட்டும் முன்னிறுத்துறீங்க, மற்றவங்கெல்லாம் ஏன் முன்னிறுத்தலை, வேளிர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், எங்கள் பாட்டன்கள் முத்தரையர்கள் எங்கே போனார்கள்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து புரட்சி பாவலர் தாத்தா பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் பல்வேறு திருக்குறள்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த தலைநகரத்தை மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் இதில் பல விஷயங்களை பற்றி பேசணும். நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் ஈழம் பற்றி விரிவாக ஒரு 2-3 பக்கத்துக்கு கொடுத்துருக்காருன்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு கோவில்களை பற்றியெல்லாம் சொல்கிறார். அதுக்கு எதுக்காக அதெல்லாம் தேவை அப்படின்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி அவர் ரொம்ப ஒன்றும் தீவிரமாக அவருக்கு ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மதங்கள் பற்றி அப்புறம் எல்லாத்தையும் அதில் போட்டு குழப்புறாரு. ரொம்ப அதாவது சனாதனத்துக்கு எதிர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பலருடைய பெயர்கள் இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் வரல. ஆனால் அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது தமிழர் மதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாம் பற்றி அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறத தூக்கிட்டு தமிழர் சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற மாதிரி மாத்துறாரு. இந்துங்கிற பேரை தூக்குறாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதில் கொள்கைன்னு சிலது இருக்குது. அதுக்கப்புறமா விவசாய மேனுவல் மாதிரி இதை எப்படியெல்லாம் இன்னும் விட்டா இவ்வளவு மீன் இந்த 1/2 ஏக்கர் நிலத்தில் இந்த நம்மாழ்வார் சொல்வார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் தான் எப்படி உழணும் அப்படிங்கிறதுலேருந்தெல்லாம் அவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஸோ அது தேர்தல் அறிக்கையா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுரும். ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, பவர் ஜெனரேஷனில் சிலதெல்லாம் தூக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இந்த கூடங்குளம், கல்பாக்கம் அதெல்லாம் தூக்கிடுங்க, வெறும் இந்த சூரிய ஒளி மின்சாரம், அதில் இன்னும் ஸ்பெஷல் டெக்னாலஜி அதெல்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி ரொம்ப அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்கக்கூடிய சிறு நீர் மின்சாரம் அதெல்லாம் இங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு பெரும் நீர்த்தேக்கங்கள்லாம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுதா அப்படின்னே தெரியல. என்னை கேட்டால் இவர் விவசாய திட்டம் அப்படின்னு மட்டும் இதை சுருக்கிடலாம். மற்றதுக்கெல்லாம் கால் பக்கம் இது, அரை பக்கம் இதுன்னு சொல்லிட்டு வேளாண்மைக்கு ஒரு ஏகப்பட்ட பக்கங்கள் போட்டு தள்ளிட்டார். பக்கமாக வேளாண்மைங்கிறதுல மீன் வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறதுங்கிறதெல்லாம், ஆட்டுப்பண்ணை அமைக்கிறது, நாட்டு மாடு பால் சந்தை பெருக்கம் அப்படின்லாம் பக்கமாக போகுது. அதுக்கப்புறம் மருத்துவம் அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு சித்த மருத்துவம் மட்டும்தான். மருத்துவ படிப்பு அனைத்தும் தூய தமிழ் மொழியில் அப்படின்ட்டாரு. அது இன்றைக்கு மருத்துவம் சொல்லித்தரவங்களும் சரி, அதை பின்பற்றுவங்களும் சரி, இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இவருடைய மருத்துவம் சார்ந்த ஒரு 4-5 பக்கத்தை பார்க்கும்பொழுது டோட்டல் காமெடியாக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்ப்பாங்களாம். அது எப்படி அந்த மருத்துவத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. அதை பாருங்கள், சமத்துவ மருத்துவ முறை, அலோபத்திக் ஆங்கில மருத்துவர்கள்லாம் கொதிச்சு போயிடுவாங்க. ஆங்கில மருத்துவ முறை தலையாய மருத்துவமாகவும், தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உட்பட்ட பிற மருத்துவ முறைகள் அனைத்தும், தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உட்பட பிற மருத்துவ முறைகள்னா என்ன, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்க போறீங்களா அப்படிங்கிறது சொல்லலை. அதாவது ஆங்கில மருத்துவம் முதன்மையாகவும் மற்றதெல்லாம் 2ஆம் பட்சமாகவும் இருக்கிறத மாற்றி அனைத்தும் ஈக்குவல் அப்படின்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள நுழையும் பொழுது உங்களுக்கு 5 பகுதியாக நீங்கள் உள்ளே போகலாம். அது ஆங்கில மருத்துவம்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பேர் ஆங்கில மருத்துவம்னு நம்ம சொல்லக்கூடாது, பட் அதை அப்படியே வச்சுப்போம் இப்போதைக்கு. இங்கே வந்தீர்கள் என்றால் ஆங்கில மருத்துவம், இங்கே வந்தீர்கள் என்றால் தமிழ் மருத்துவம், அதாவது சித்த மருத்துவம், இங்கே வந்தீர்கள் என்றால்
ஆயுர்வேதம் அப்போ என்ன பண்ணலாம், சமஸ்கிருத மருத்துவம்னு வச்சுப்போம். இது யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவங்கிறது வந்து கிரேக்க முறை. அந்த கிரேக்க முறையை முஸ்லிம்கள் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதனால வந்து வேணா முஸ்லிம் மருத்துவம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ கடைசியா ஹோமியோபதினு வருது. இந்த மாதிரி 5 கதவு இருக்கும். அப்போ நீங்க வந்துட்டு நீங்க எது வழியா வேணாலும் உள்ள போகலாம், எல்லாவற்றுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னா, ஏன்பா நீங்க சொல்லக்கூடிய இன்றைக்கான சர்ஜரி, அட்வான்ஸ்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து ஆரம்பிச்சு பிரெயின் டியூமர்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த மற்ற மருத்துவ முறைகள் எல்லாம் மருந்து இருக்கா, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கா, இல்லை. அப்போ இவர் வந்து இது இந்த மாதிரி சொன்னால் மருத்துவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். ஆனால் மருத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ஸ்டெம் செல் பற்றி சொல்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி சொல்கிறாரு. ஆனால் அங்கேயும் இந்த 5ம் சொல்லி தருவீங்களா, அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் இயற்கை மரபு வழி மருத்துவம், கட்டணமில்லா தங்கும் விடுதிகள், அப்புறம் விளையாட்டுலேருந்து மெய்யியல்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை ஒரு கட்டத்தில் முடிச்சிருவோம். இதில் நிறைய விஷயங்கள் இதில் அவர் மனசில் பட்டது, அவங்க எல்லாருக்கும் அந்த நாம் தமிழர் குரூப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இதில் போட்டிருக்காங்க. இதை வந்து இதுக்கு ஒரு ஷேப் வரல. இதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஒரேடியாக இது கேலி கூத்து அப்படின்னு நான் சொல்லலை. சில விஷயங்களை நிச்சயமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பல விஷயங்கள் விவாதத்துக்கு உரியவை. அது மீனிங்ஃபுல்லான ஒரு விவாதம் ஏற்பட்டால் அட்லீஸ்ட் கொஞ்சம் புதுமையான சில விஷயங்களை பற்றியாவது பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு சீமானை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மற்றபடி வந்து இன்னும் நிறைய முதிர்ச்சி அற்ற பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து பக்கத்துக்கு பக்கம் விரவி இருக்கு. இதை அறிமுகப்படுத்தி அவர் பேசும்பொழுது ரொம்ப நேரம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மெட்டீரியல் தான் பேசிக்கிட்டு இருந்தார். எப்படி வந்து தமிழிலிருந்து எல்லா மொழிகளுக்கும் வார்த்தைகள் போயிருக்கின்றன, எப்படி தமிழ் வந்து 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி அப்படின்னு யாரை எடுத்தாலும் பெரும்பாட்டன் அப்படின்னு சொல்லிடுவார். பெரும்பாட்டன் தேவனைய பாவனார் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் ஆரம்பித்து நிறையா அந்த மொழியை பூஸ்டப் பண்ணுற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசினார். அது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு வந்து இவரை பாராட்ட வேண்டியதுக்கு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்கிறது தான். பட் அது தனித்தனியாக கொள்கைங்கிறது என்ன, செயல் திட்டங்கள் எந்தெந்த மாதிரியாக இருக்கும், பட்ஜெட்டுங்கிறது எப்படி பண்ண போகிறோங்க. இங்கே வந்து சட்டத்தை மாற்றுறேன், 75% வரி விதிப்பு வந்து மாநிலத்துக்கு வரணும், 25% தான் வந்து ஒன்றிய அரசுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அது நீங்கள் தனியாக சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து எங்களுடைய சில கொள்கைகள், இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்க போகிறோம், இது எப்படி செயல்படுத்த போகிறோங்கிறது எங்களுக்கும் தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து தமிழகத்துக்குள்ளே எங்களுக்கு ஆட்சி கிடைத்தால் என்னென்னவெல்லாம் நாங்கள் செய்வோம், இதையெல்லாம் இப்படி மாற்றுவோம் அப்படின்னும். அப்புறமா வந்து விவசாய மேனுவல்லாம் இதுக்குள்ளே வேண்டாம். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ப்ளீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏற்றுப்போம். விவசாயத்திலிருந்து எத்தனை பெர் கேபிட்டா இன்கம் வரப்போகுது, என்ன ஜிடிபி அதிலிருந்து வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு நம்பரில் வரும்பொழுது அதுக்கு ஒரு அர்த்தமுடையதாக இருக்கும். ஸோ பல விஷயங்கள் கலந்திருக்கக்கூடியது என்றாலும் இதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்து நம்ம எல்லோருமே பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சீமானுக்கு நன்றி. வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.